மாநில கமிட்டி வந்து எங்களை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எங்கள் 3 பேரையும் நீக்கிறதா ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட கமிட்டி வந்து நாங்கள் என்ன வேலை பார்த்தங்கிறத வந்து மாவட்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. மாநில கமிட்டி வந்து சரியான முடிவு எடுப்பான்ட்டு தான் நம்ம இந்த கோரிக்கையை வச்சுருந்தோம். இந்த கோரிக்கை வச்சுருந்தோம். மாநில கமிட்டி இங்கே வந்தாங்க. கமிட்டி வந்து விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி ஒருதலை பட்சமாக அன்றைக்கே பண்ண விசாரணையில் ஒருதலை பட்சமாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் கூப்பிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கோரிக்கை வச்சுருக்கோம், எதையுமே கேட்கல. எங்களை கூப்பிடவே இல்லாமல் எச் ராஜா மட்டும் கேட்டுட்டு மாவட்ட சில நிர்வாகிகளை மட்டும் கேட்டுட்டு அவர் பாட்டில் எச் ராஜா அவர் கார்லேயே போயிட்டார். எலெக்ஷனுக்கு கொடுத்த காசை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்ட்டு அவர் கையாடல் பண்ணி சொத்து வாங்கியிருக்காரு, வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. நிர்வாகிகள் மேலே பழிய போகிறார். ஒருத்ததுக்கு காரணம் நிர்வாகிகள் தான் சொல்கிறாரு. ஆனால் அது 54,000 ஓட்டு அவர் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவே பெரிய விஷயம். ஒரு எச் ராஜாவுக்கு 54,000 ஓட்டுங்கிறப்ப அது பெரிய விஷயம். ஒரு சாதாரண தொண்டர் இருந்தால் கூட அவர் ஜெயிச்சிருப்பா. எச் ராஜாவுக்கு 54,000 ஓட்டுங்கிறது பெரிய விஷயம். அதை அவர் புரிஞ்சுக்கல. அவர் தோத்ததுக்கு காரணம் தொண்டர்கள் சொல்கிறார். தொண்டர்கள் எந்த விதத்துலையும் காரணமாக மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இரவு பகல் வேலை பார்த்ததுக்கு அவர் சரியான வரையில் வந்த காசை சரியான வரையில் செலவு பண்ணாமல் அவர் மேலே இருந்த அதிருப்தி மெயினாக அவர் மேலே ஒரு எச் ராஜானா அவர் இங்கே யாருக்குமே பிடிக்கும். ஒரு 10 பேரை கடைவீதியில் ஒரு 10 பேரை இன்டர்வியூ எடுங்க, கேளுங்க வேட்பாளரை பற்றி. 10 பேரில் 8 பேர் வந்து வேட்பாளர் எச் ராஜா அருமையான வேட்பாளர் சொல்லிட்டாருன்னா இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன். அது மட்டும் இல்லை, எச் ராஜாவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அடுத்து இந்த நகராட்சி எலெக்ஷனில் வந்து நான் ஒரு பஞ்சாயத்து ஒரு வார்டில் எனக்கு கீழே இருந்த ஒரு வார்டு தலைவரை நிறுத்தினேன். அந்த வார்டு தலைவரை எதிர்த்து எச் ராஜா ஜெயிச்சுட்டார். அந்த ஊரில் இருக்க நான் போயிடுறேன். அவர் பேர் அதான். அவருக்கு அதிருப்தி அது. அவரால் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது. எலெக்ஷனை விட்டு ஒதுங்கணும். பொதுவாக பிஜேபி அடிமட்ட தொண்டர்கள் விஷயம் தள்ளக்கூடாது. இவர் பெரிய ஆள்னா அந்த பெரிய ஆள் மட்டத்துக்கு போயிடணும். தொண்டர்களை கை வைக்க நினைச்சான்னா பாரதிய கட்சி என்றைக்கும் வளராது. 2021 காரைக்குடி சட்டமன்றத்தில் அண்ணன் எச் ராஜா அவர்கள் வந்து வேட்பாளர் இருந்தார். அவருக்கு நாங்கள் வந்து ஒன்றியத்தில் வேலை பார்த்தேன். அந்த லாஸ்ட்டில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொன்னோன்னே மாவட்டத்துடைய பொதுச்செயலாளர் இருக்க ஏ நாகராஜன் வந்து நீங்கள் இந்த ராஜானை வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க, கட்சி விட்டு எடுத்துட்டாரு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்றாங்க. நான் போனேன்னா இங்கே போய் பார்க்கலாம் தெரிஞ்சு 3 மண்டலத்தில் இருந்தாங்க. கூட எல்லாருமே இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தோல்விக்கு நீங்கள் ஒரு காரணம், நீங்கள் வந்து உங்களை கட்சி விட்டு எடுத்து சொன்னேன். நானும் அந்த இடத்துல பேட்டி கொடுத்தாங்க, பக்கத்தில் நின்றேன். அதுக்கப்புறம் நான் ஒதுங்கி வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உள்ளே இருக்காங்க, நான் வெளில இருக்கேன். ஆனால் எங்களை பேட்டி கொடுக்க சொன்ன இந்த ஏ நாகராஜன் வந்து அவர் மேலே நிறையா மோசடி வழக்குலாம் இருக்குது. மும்பை சிட்டி விநாயகர் செக்கு மோசடி வழக்கு இருக்குது. ஒவ்வொரு கட்சி நிர்வாகியை வந்து யாரும் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவரெல்லாம் கெட்ட வேலையாக்கி வெளியேற்றுறது அவரோட வேலையை. ஆனால் நான் ராஜாவை எந்த தப்புமே பண்ணலை. அவர் நான் 4 பேரும் தெரிஞ்சு ராஜா எச் ராஜான்னா எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு முழுக்க காரணம் இவங்க நாகராஜுக்கு புதுவை சிதம்பரம் தான் காரணம் வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டு கட்சியில் சேரலாம்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பார்க்கலாம்னு இருந்தேன். இப்போ மாவட்டத்துடைய பொதுச்செயலாளராக இருக்காரு. அவர் வந்து மாநில செயற்குழுவில் இருக்காங்க. அவங்களே எல்லாருமே இருக்காங்க. ஆனால் பேட்டி கொடுக்க சொன்னது இவங்க எல்லாருமே வந்து அவங்களே வந்து சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்காங்க. நான் வெளில வந்துட்டான். இப்போ நான் வந்து ராஜா பார்த்து மன்னிப்பு கேட்டு அவர் மறுபடியும் கட்சியில் சேரலாம்னு இருக்கேன்.